இப்போ தான் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இவங்க தான் உண்மையான அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு வீடியோ போட்டேன். இன்றைக்கி நடந்த சம்பவத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கே வெட்கக்கேடாக இருக்குது, ஏன்டா அந்த வீடியோ போட்டேன் அப்படின்னு. அட்வொகேட் ஏபி நெல்சன் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பாக சீமான் மற்றும் சாட்டை துரைமுருகனை விமர்சிச்சிருக்காங்க. அதுக்காக இந்த ராஜா பேரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறன்ற பேரில் அவங்க வீடு ஏறி அவங்கள வெட்டி கொலை பண்ணுற முயற்சியில் போயிருக்காங்க. பேச்சுவார்த்தைக்கு போகிறவங்க எதுக்காக அருவாளையும் கத்தியும் கையில் எடுத்துகிட்டு போகணும்? அரசியல்னு வந்துட்டானே விமர்சனங்கள் எல்லாம் தான் செய்யணும். அதை கருத்தியல் ரீதியாக எதிர்க்கலாமே தவிர இந்த மாதிரி வீடு ஏறி போய் கத்தி அருவாள்லாம் வச்சு மிரட்டுற மாதிரியான கீழ்த்தரமான செயல்கள்லாம் ஈடுபடக்கூடாது. நெல்சன் நான் சொன்ன மாதிரி இவ்வளோ நாள் எவ்வளோ வீடியோ டிஎம்கேவை எதிர்த்து போட்டிருக்காரு. ஆனால் யாருமே இந்த மாதிரியான கீழ்த்தரமான ஒரு செயல்களில் ஈடுபடலை. இதை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது உண்மைக்கும் வெட்கக்கேடான விஷயம். நீங்கள் ப்ரூவ் பண்ண சொல்லி சாட்சியை கேட்டீங்க, அவரும் ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணிட்டாரு. நீங்கள் அந்த ஆதாரம் இல்லைன்னு ஒன்று நிரூபிச்சிருக்கணும், இல்லை அவர் சொன்னது தப்புன்னு நிரூபிச்சிருக்கணும். ஆனால் ரெண்டுமே செய்யாமல் இப்படி அருவாள் கத்தியோட வீட்டுக்கு போய் ஏறி மிரட்டுறது என்ன மாதிரியான ஒரு விஷயம்? இப்படி மக்கள் நலனுக்காக அரசியல் கட்சிகளை எதிர்த்து வீடியோ போடுறதுனால ஒரு மனுஷன் எவ்வளோதான் துயரங்களை சந்திக்கணும்? இப்படி ஒரு கீழ்த்தரமான செயலை இனிமேல் யாரும் செய்யணும்னு நினச்சி கூட பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சீரியஸான விஷயத்தை தமிழக காவல்துறை, குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தின் எஸ்பி திரு ஸ்டாலின் சார் அவர்களே தலையிட்டு ஒரு நல்ல நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புறேன். வி ஸ்டாண்ட் வித் அட்வொகேட் ஏபி நெல்சன் அண்ணா அவர்கள்.